Hello viewers. So இந்த வீடியோல நாம switching mode power supply SMPS வந்து எப்படி வர்க் பண்ணுது அப்படிங்கறத பாப்போம். So டெஸ்க்டாப்புக்கு உண்டான மெயின் இன்புட் சப்ளை வந்து இந்த SMPS ல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த பவர் சப்ளைல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த பவர் சப்ளையோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசியை வந்து டிஃபரண்ட் வோல்டேஜஸா வந்து கன்வர்ட் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். ஓகே, 230 வோல்ட் ஏசியை வந்து இன்புட்டா கொடுப்பாங்க. நீங்க SMPS ஓட மேலேயே கூட பார்க்கலாம். 230 வோல்ட் ஏசியை வந்து இன்புட்டா கொடுக்குறாங்க. 150 ல இருந்து 230 வோல்ட் வரைக்கும் இன்புட் சப்ளையா கொடுப்பாங்க. அண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 3.3 வோல்ட், 5 வோல்ட், 12 வோல்ட் அந்த மாதிரி டிஃபரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஏசியை வந்து என்ன பண்ணணும்னா SMPS வந்து ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணும். உள்ள இருக்கிற பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணும். ஜஸ்ட் வந்து அதை ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து இன்புட்டா போகும். இது ஸ்ட்ரைட்டா எங்க போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூஸ்க்கு போகும். ஓகே, இந்த ஃபியூஸ்ல இருந்து சேஃப்டி ஃபியூஸ்ல இருந்து அடுத்தது எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுத்திருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா டயோட்ஸ் வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ 230 வோல்ட் வந்து 230 வோல்ட் பாசிட்டிவ் அண்ட் 230 வோல்ட் நெகட்டிவ் இங்க கொடுக்கறச்சே என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்ல வந்து சேம் 230 வோல்ட் பாசிட்டிவ் 230 வோல்ட் நெகட்டிவா வரும். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா இது வந்து ஏசி இன்புட் கொடுப்பாங்க. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல இருந்து வெளில வர்றது வந்து டிசி அவுட்புட்டா வரும். டிசி அவுட்புட்டா வரும். இதுதான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? டயோடோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணும். இன்னொன்று வந்து ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மாத்திரம் தான் பாசிட்டிவா கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு நெகட்டிவா கண்டக்ட் பண்ணும். இந்த கான்செப்ட் வச்சுதான் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க SMPS குள்ள. ஓகே, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு நெகட்டிவும் கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ற ஒரு கேரக்டர் வந்து டயோடுக்கு உண்டு. ஸோ டயோடு 4 டயோட வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி சேம் 230 வோல்ட் ஏசியை 230 வோல்ட் டிசியா கன்வெர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகே, சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓபன் பிரிண்டர் சர்க்யூட் போர்டு. ஓகே, இதுதான் வந்து SMPS குள்ள இருக்கிற பிரிண்டர் சர்க்யூட் போர்டு. ஓகே, இன்புட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேஃப்டி ஃபியூஸ்க்கு வந்துடும். 230 வோல்ட் இந்த ஃபியூஸ் வந்து செக் பண்ணோம். மோர் தென் 230 வோல்ட் வருது இல்ல 240 வோல்ட் வருது அப்படின்னா சேஃப்டிக்காக இந்த ஃபியூஸ் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ வோல்டேஜ் வந்து உள்ள போகாது. சப்போஸ் 230 வோல்ட் கரெக்டா வருது அப்படின்னா தென் இந்த ஃபியூஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அலோவ் பண்ணும். அப்போ இது வந்து கெப்பாசிட்டர்ஸ்க்கு போகும். இது வந்து ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்க SMPSல ஒர்க் பண்ண போறீங்கன்னா முதல்ல இந்த கெப்பாசிட்டரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் வந்து ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் ஏதாச்சும் ஒரு கண்டக்டர் வச்சு ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்கிற வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா அதுல இருக்கிற வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இது ரெண்டும் வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டருக்கு அப்புறமா எங்க போகும் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போகும். தீஸ் ஆர் ஆல் த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸ். ஓகே, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன பண்ணும்னா ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணும். டிசியா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல கொடுப்பாங்க. நம்மளோட லேப்டாப்போட அடாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் கொடுத்து ஒரே ஒரு அவுட்புட் தான் எடுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி கொடுத்து 19 வோல்ட் டிசி எடுப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாத்திரம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஸ்டெப் டவுன் மாத்திரம் தான் அங்க தேவைப்படும். பட் இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப் டவுன்ஸ் வேணும். ஒன்னு வந்து 12 வோல்ட், 3.3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட். ஓகே, சோ இந்த மூணுத்துக்கும் வந்து டிஃபரெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போடுவாங்க. இது வந்து 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட். ஓகே, சோ 3 வோல்டேஜுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 230 வோல்ட் ஏசி வந்து டிசியா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆன டிசி வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். சோ 230 வோல்ட் டிசி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 12 வோல்ட் டிசி, 3.3 வோல்ட் டிசி அண்ட் 5 வோல்ட் டிசியா வெளில வரும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வெளில வர்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகைன் ஃபில்டர் கெப்பாசிட்டர் போடுவாங்க. இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து வோல்டேஜை ஃபில்டர் பண்றதுக்காக மாத்திரம் தான், வேற எந்த பர்பஸும் கிடையாது. ஓகேவா? ஃபில்டர் கெப்பாசிட்டர் போட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ SIO சிப் மதர் போர்டில் இருக்கிற சவுத் பிரிட்ஜ் ஐசில இருந்து SIO சிப்
மதர் போர்டில் இருக்கிற சூப்பர் ஐஓல இருந்து எப்போ பிஎஸ் ஆன் அப்படிங்கிற சிக்னல் வருதோ இதுக்கு அப்போ மாத்திரம் தான் இது வந்து இந்த வோல்டேஜஸ் வந்து 5 வோல்ட்ஸ் 3.3 வோல்ட்ஸ் 12 வோல்ட்ஸ் இந்த கேபிள்ஸ் வழியா வெளில அனுப்பும். இந்த கேபிளுக்கு வந்து ஒரு கேபிளுக்கும் கலருக்கும் வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கு. 12 இப்போ எல்லோ பாத்தீங்கன்னா எல்லா எல்லோவுமே வந்து 12 வோல்ட் தான் கேரி பண்ணிக்கிட்டு வரும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் எல்லோ கனெக்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து எல்லோ கேபிள்ஸ். இந்த எல்லோ கேபிள்ஸ் எல்லாமே வந்து 12 வோல்ட் வோல்டேஜை வந்து அவுட்புட்டா கொடுக்கும். அதே மாதிரி ரெட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த ரெட் எல்லாமே வந்து 5 வோல்ட்ஸ் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து 5 வோல்ட்ஸ் அவுட்புட்டா எடுக்கிறது. ஓகே, சாரி 5 வோல்ட்ஸ் அவுட்புட்டா இந்த ரெட் எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு பாத்தீங்கன்னா எல்லா ஆரஞ்சுமே வந்து 3.3 வோல்ட் கொடுக்கும். ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 2 டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் வேணும். டெஸ்க்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து 2 டைப் ஆஃப் வோல்டேஜ் வேணும். ஒன்னு வந்து 12 வோல்ட், இன்னொன்னு 5 வோல்ட் டிசி. ஓகே, 12 வோல்ட் டிசி, இன்னொன்னு 5 வோல்ட் டிசி. அதை நீங்க லேப்டாப் டெஸ்க்டாப்போட ஹார்ட் டிஸ்கோட மேல பாத்தீங்கன்னாவே தெரியும். சி இதுல போட்டிருப்பாங்க. ஒன்னு வந்து 5 வோல்ட் 0.72 ஆம்ப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 0.52 ஆம்ப். ஓகே, சோ இந்த வோல்டேஜஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா இந்த கேபிள்ல இருந்து வரும். இது வந்து SATA கேபிள். சோ இந்த கேபிள் வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி பிளக் பண்ணிட்டீங்கன்னா சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ இருக்கு அண்ட் ரெட்டும் இருக்கு. எல்லோ 12 வோல்ட் சப்ளையா கொடுத்துரும் அண்ட் இந்த ரெட் வந்து 5 வோல்ட் கொடுக்கும். இந்த ஆரஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது உள்ள வந்து டம்மி பண்ணிடுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆரஞ்சு வந்து 3.3 வோல்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, டம்மி ஆயிடுது உள்ள போறச்ச. அண்ட் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட். SMPSல இருக்கிற எல்லா பிளாக் கேபிளுமே வந்து கிரவுண்ட் கேபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ இந்த SMPS எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த SMPSல வந்து மதர் போர்டுக்கு போறதுக்கு 2 கனெக்டர் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து 24 பின் கனெக்டர், இதுதான் வந்து 24 பின் கனெக்டர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4 பின் கனெக்டர். ஓகே, இது மதர் போர்டுல 24 பின் கனெக்டர் இந்த மாதிரி போயிட்டு பிளக் இன் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி 4 பின் கனெக்டர் இந்த மாதிரி பிளக் இன் ஆயிடும். இந்த கனெக்டர்ஸ் நீங்க உல்டாவா மாத்தி கொடுக்க முடியாது. ஏன்னா சேஃப்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டைனமிக் லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க உல்டாவா போட்டீங்கன்னா இது உள்ள போகவே போகாது, அந்த லாக் வந்து அலோவ் பண்ணாது உங்களை. ஓகேவா? ஸோ மதர் போர்டுக்கு வந்து இந்த 24 பின்னும் இந்த 4 பின் கனெக்டரும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா SIO சிப்ல இருந்து சிக்னல் வரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து 5 வோல்ட்ஸ் ஸ்டாண்ட் பை வோல்டேஜும் PS ஆன் அப்படிங்கிற 2 வோல்டேஜ் வந்து ஆல்வேஸ்ல இருக்கும். SMPSக்கு நீங்க 230 வோல்ட் கொடுத்த உடனே, அதாவது AC இன் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா 2 வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆயிடும். ஒன்னு வந்து 5 வோல்ட்ஸ், இன்னொன்னு வந்து 5 வோல்ட்ஸ் ஸ்டாண்ட் பை, இன்னொன்னு வந்து 5 வோல்ட்ஸ் PS ஆன், பவர் சப்ளை ஆன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பவர் சப்ளை ஆன் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு கஸ்டமர் பிளேஸ் போறீங்க, இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிற சிஸ்டமே வந்து டெஸ்க்டாப்பே வந்து செக் பண்ணணும், பவர் சப்ளை வந்து டவுனா இருக்கா இல்லை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நான் சொன்ன இந்த 5 வோல்ட் ஆல்வேஸ் வந்து இந்த கிரீன் வயர்லயும், ஓகேவா, இது வந்து பின் நம்பர் 16 ஆஸ் பர் டயக்ராம். ஓகே, பின் நம்பர் 16ல வந்து இந்த அவுட்புட் வரும். அதே மாதிரி பின் நம்பர் 9ல வந்து இந்த வயலட் கலர். ஓகே, பின் நம்பர் 9ல வந்து இந்த அவுட்புட் வரும். ஓகே, 5 வோல்ட் ஸ்டாண்ட் பை, இது 5 வோல்ட் PS ஆன், பவர் சப்ளை ஆன். ஓகே, சோ இந்த PS ஆன் அப்படிங்கிற இந்த வயரை வந்து எனி கிரவுண்டோட நீங்க டச் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி என்ன ஆகும்னா நீங்க சிஸ்டம் ஆன் பண்ண உடனே இந்த PS ஆன் வந்து கிரவுண்டோட டச் ஆயிடும். ஓகே, இந்த கிரவுண்டோட டச் ஆயிடும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி என்ன பண்ணும், உள்ள இருக்கிற ஐசி வந்து இந்த PS ஆனை வந்து இந்த கிரவுண்டோட டச் பண்ணிடும். ஓகே, சோ அந்த மாதிரி டச் பண்றச்ச என்ன ஆகும் அப்படின்னா SMPS வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ அதை வந்து இப்ப நம்ம தனியா வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரீன்ல வந்து ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னொரு ரெண்டு வந்து எனி கிரவுண்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா மாத்தி கொடுக்க கூடாது. ஓகேவா? எனி கிரவுண்ட்ல வந்து ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ கிரீன் வித் எனி கிரவுண்ட், கிளியரா பாத்துக்கோங்க, கிரீன் வித் எனி கிரவுண்ட். இப்போ பவர் சப்ளைக்கு பவர் கொடுப்போம். நவ SMPS வந்து ஸ்பின் ஆகுது. ஓகே, இந்த SMPS வந்து ஒர்க்கிங். ஓகே, இது வந்து செல்ஃப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே,
இப்போ நான் வந்து இந்த ஜம்பர் எடுத்தாச்சு, பவர் சப்ளை ஆன் ஆயிடுச்சு. ஆனா 230 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ 5 வோல்ட் ஆல்வேஸ் வருதான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். ஸோ மல்டிமீட்டர் வச்சு இது 20 வோல்ட் டிசியில் இருக்கு. இப்போ நமக்கு வரப்போற அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டிசி தான். ஸோ 20 வோல்ட் டிசியில் வச்சாச்சுன்னா போகிறோம். நெகட்டிவ் ப்ரோபை ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் டெர்மினல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நான் இப்போ பாசிட்டிவ் ப்ரோப் வச்சு செக் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து ஒரு 5 வோல்ட் வருது. ஓகே, இதில் வந்து கிரீன்ல வந்து 5 வோல்ட் வருது. அதே மாதிரி வயலட்ல ஓகே இதுலயும் வந்து 5 வோல்ட் வருது. ஓகே, இது வந்து இது வந்து ஸ்டாண்ட் பை வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் மதர் போர்டுக்கு 3.3 வோல்ட் எடுக்கிறதுக்காக ஃபீட் பண்ணிருப்பாங்க. நான் அது டயக்ராம் போட்டு இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த 5 வோல்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்புட் மதர் போர்டுக்கு. ஓகேவா? இந்த பிஎஸ் ஆன் வந்து இப்போ வந்து ஆன்ல இருக்கு, 5 வோல்ட்டா இருக்கு. எப்போ நம்ம பவர் பட்டனை பிரஸ் பண்றோமோ அப்போ இது வந்து 0 ஆயிடும். ஏன்னா இது கிரவுண்டோட டச் ஆயிடும். ஓகே, ஸோ 5 வோல்ட் இங்கேயும் வருது, 5 வோல்ட் இங்கேயும் வருது. ஓகேவா? இப்போ மதர் போர்டில் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே மற்ற வோல்டேஜஸ் வருதான்னு நம்ம இப்படி ஷார்ட் பண்ணியே செக் பண்ணிடலாம். ஸோ கிரீன்ல கொடுத்துருக்கேன், சேஃப்டிக்காக பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம். கிரீன்ல கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து எனி பிளாக். ஸோ பிளாக்ல கொடுத்தாச்சு. ஆப்போசிட் சைடில் இருக்கிற எனி பிளாக்கை கொடுத்தாச்சு. நான் இப்போ ஆன் பண்ணியாச்சு. எஸ்எம்பிஎஸ் ஸ்பின் ஆகுது. இப்போ இதுலலாம் வந்து 5 வோல்ட்ஸ் 12 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் ப்ரோப் வந்து கிரவுண்டில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெட்டில் வந்து 5 வோல்ட் வரணும். ஓகே, அதே மாதிரி எல்லோவில் 12 வோல்ட் வரணும். ஸோ எல்லோவில் வந்து 12 வோல்ட் வருது, ரெட்டில் 5 வோல்ட் வருது. ஓகேவா? இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் ஸ்பின் ஆகுது. ஸோ உங்களோட அதர் டிவைசஸ் இதில் என்னென்ன கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிடி டிரைவ் கனெக்ட் பண்ணுவோம், ஆப்டிகல் டிஸ்க் டிரைவ், நம்மளோட டிவிடி ரைட்டர் கனெக்ட் ஆகும். ஓகே, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகும். ஃப்ளாப்பி டிரைவ் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, இருந்ததுன்னா அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவைசஸ்க்கெல்லாம் இப்போ வோல்டேஜ் போகுது. அட் த சேம் டைம் ஸோ 12 வோல்ட் வருது. அதே மாதிரி ஆரஞ்சில் வச்சு பார்ப்போம், 3.3 வோல்ட் வரும். ஓகே, ஸோ 3.3 வோல்ட் அவுட்புட்டும் கிளீனாக வருது. எஸ்எம்பிஎஸ் இப்போ ஸ்பின் ஆகிறதுனால. ஓகே, பட் ஆனால் எஸ்எம்பிஎஸ் ஸ்பின் ஆகாமல் நீங்கள் 230 வோல்ட் கொடுத்துறீங்கன்னா 2 வோல்டேஜ் மாத்திரம் தான் வரும். ஒன்று பிஎஸ் ஆனோட 5 வோல்ட், இன்னொன்று ஸ்டாண்ட் பையோட 5 வோல்ட். ஓகே, அதே மாதிரி கனெக்டர்ஸில் இப்போ பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பின் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வச்சு பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா வோல்டேஜுமே வரும். 3.3 வோல்ட் ஆரஞ்சு, இப்போ ரெட்டில் வைக்கிறேன் 5 வோல்ட் வரும். அதே மாதிரி எல்லோவில் வைக்கிறேன் 12 வோல்ட் வரும். ஓகே, ஸோ எல்லா வோல்டேஜுமே கரெக்டாக அவுட்புட்டாக வருது. ஸோ இந்த வோல்டேஜஸ் எல்லாமே வந்து மதர் போர்டுக்கு ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஃபைன். இப்போ இந்த 5 வோல்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்றத ஜஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ இது எஸ்எம்பிஎஸோட பவர் கனெக்டர்ஸ். ஒன்று வந்து 24 பின் பவர் கனெக்டர். இது எக்ஸாக்டாக 24 பின்ஸ் இருக்காது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஓகே, இது வந்து 4 பின் பவர் கனெக்டர். 12 வோல்ட் 12 வோல்ட் கிரவுண்ட் கிரவுண்ட். ஓகே, ஸோ இந்த பவர் கனெக்டர் வந்து டெடிகேட்டடாக ஒரே ஒரு செக்ஷனுக்கு மாத்திரம்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CPU VRM செக்ஷன். ஓகே, CPU VRM செக்ஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா
இந்த 4 பின் கனெக்டரை சிபியூக்கு சப்ளை கொடுக்குற கோர் வோல்டேஜ் எடுக்கிறதுக்காக இதை வந்து சிபியூ விஆர்எம் செக்ஷன் சொல்லுவாங்க. வேற மதர் போர்டில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் வந்து 4 பின் கனெக்டரை கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 24 பின் கனெக்ட் பண்ணுறது. இந்த 4 பின் கனெக்டர் இங்கே போட்ட உடனே என்ன ஆகும்னா 12 வோல்ட் வந்து இந்த இன்புட் காயிலுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த 12 வோல்ட்டை வந்து இந்த மாஸ்ஃபெட் இது எல்லாமே வந்து என் சேனல் மாஸ்ஃபெட். ஓகே, டெஸ்க்டாப்போட விஆர்எம் செக்ஷனில் இருக்கிற மாஸ்ஃபெட்ஸ் எல்லாமே வந்து என் சேனல் மாஸ்ஃபெட். என் சேனல் மாஸ்ஃபெட்டோட கேரக்டர் என்னன்னா வோல்டேஜை வந்து ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு கண்டக்ட் பண்ணும். ஓகேவா, ஆனால் இதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்விட்சிங் மாஸ்ஃபெட் அப்படிங்கிறதுனால சோர்ஸில் வந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து ட்ரெயினில் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என் சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இந்த என் சேனல் மாஸ்ஃபெட்டோட இன்புட்டில் வந்து இந்த 12 வோல்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு 12 வோல்ட்டை கொடுத்துருப்பாங்க. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ கண்ட்ரோலர். ஓகே, விஆர்எம் செக்ஷனுக்கு வோல்டேஜ் கொடுக்குற கேட் கண்ட்ரோல் கொடுக்குற சிபியூ ஐசி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 12 வோல்ட் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இதுல இருந்து 12 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. எப்போ S3 சிக்னல் வருதோ அப்போ இந்த சிபியூ ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டுக்கு உண்டான வோல்டேஜை கொடுக்கும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் ஆயிட்டு சிபியூ கோர் வோல்டேஜா இதுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த 12 வோல்ட் இந்த 4 பின்ல இருந்து வர 12 வோல்ட் வந்து டெடிகேட்டடா இதுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சப்போஸ் உங்களோட மதர் போர்டு வந்து டெட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா இந்த 24 பின் கனெக்டரை கொடுத்துருங்க, இந்த 12 வோல்ட் கனெக்டரை எடுத்து விட்டுருங்க. இப்போ பவர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா சிபியூ ஃபேன் வந்து ஸ்பின் ஆகும். ஓகே, டிஸ்பிளே வராது, சிபியூ ஃபேன் வந்து ஸ்பின் ஆகும். அந்த மாதிரி ஸ்பின் ஆச்சுன்னா விஆர்எம் செக்ஷன்ல ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ 24 பின்ல ரெண்டு, ஒன்று வந்து பின் நம்பர் 16, இன்னொன்று பின் நம்பர் 9. இது பார்த்தீங்கன்னா PS ஆன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ். ஓகே, இந்த ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாஸ்ஃபெட்ல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆல்வேஸ் வோல்டேஜ். இதெல்லாம் பவர் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியே வரும். ஓகேவா, இது கேட்டு, இது சோர்ஸ், இது ட்ரெயின். யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை வோல்டேஜை சோர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. வித்தவுட் எனி கேட் கண்ட்ரோல் இந்த ட்ரெயின்ல வந்து 3.3 வோல்ட் வந்துடும். ஓகே, இந்த 3.3 வோல்ட் எங்க ஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா SIO-க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ SIO வந்து இந்த 3.3 வோல்ட்டை ரிசீவ் பண்ண உடனே SIO 3.3 வோல்ட்டை ரிசீவ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா பவர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே பவர் பட்டன் சிக்னல் வந்து SIO-க்கு வரும். ஸோ SIO என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து RSM ரீசெட்டை வெளில அனுப்பும். ஓகே, ரெண்டாவது வந்து PS ஆன். ஸோ இந்த PS ஆன் சிக்னல் எங்க வரும் அப்படின்னா டைரக்டா பின் நம்பர் 16க்கு வரும். ஓகே, இப்பதான் வந்து மதர் போர்டு வந்து பவர் ஆன் ஆக ஆரம்பிக்கும், SMPS வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது நீங்க எங்க செக் பண்ணலாம், இந்த 3.3 வோல்ட் வருதான்னு எங்க செக் பண்ணலாம் அப்படின்னா மதர் போர்டில் PCI ஸ்லாட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த PCI ஸ்லாட்ஸோட டாப் வந்து A ரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து B ரோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த A14ல இந்த 3.3 வோல்ட் நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா A ரோ. ஓகே, A இது B. ஸோ A14ல 3.3 வோல்ட் வந்து செக் பண்ணலாம். A14ல 3.3 வோல்ட் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் மாஸ்ஃபெட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். மாஸ்ஃபெட் வந்து 3.3 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணி 5 வோல்ட்டை ஸ்டெப் டவுன் பண்ணி 3.3 வோல்ட்டை டெலிவர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து SIO கிட்ட செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது தெரியும். இந்த 3.3 வோல்ட் SIO-க்கும் போகும், அட் த சேம் டைம் சவுத் பிரிட்ஜ் ஐசிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து SMPS-ஓட இனிஷியல் ஸ்டேஜ். SMPS வந்து இனிஷியேட் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்க்டாப்போட அதர் வோல்டேஜஸ் பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தேங்க்ஸ்.